அருள்மிகு சொரிமுத்தையனார் கோயில் ஸ்தல வரலாறு. முன்னொரு காலத்தில் பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண காட்சி காண்பதற்கு தேவர்கள் முனிவர்கள் முதலானோர் வடதிசை சேர அத்திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்த காரணத்தினால் பரமேஸ்வரர் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். அகஸ்தியர் தென் திசையில் பல தலங்களுக்கும் சென்று பொதிகைமலை போகும் முகமாக இப்பொழுது சொரிமுத்தையனார் கோயில் இருக்கும் இடத்தில் தங்கி தாம்பரவரணி ஆற்றில் தனது ஸ்நான அனுஷ்டானம் முடித்து யோக நித்திரையில் கூடியிருக்கும் போது ஜோதி ஒன்று தோன்ற அதிசயித்து ஞான திருஷ்டியால் நோக்க லோகமாதாவாகிய பிரம்ம யக்ஷி பேச்சி முதலிய எல்லா மூர்த்திகளுடனும் சாஸ்தாவானவர் திரு மகாலிங்கம் என்ற பெயர் தாங்கிய பரமேஸ்வரரை பூஜித்து தியானித்துக் கொண்டிருக்கும் காட்சி தென்படவே ஆனந்தித்து புலகாங்கிதமடைந்து ஆனந்த புஷ்பம் சொரிய தரிசித்து பிரார்த்தித்து அது சமயம் ஆடி அமாவாசையாக இருப்பது கண்டு இந்த விசேஷ தினத்தில் விசேஷமாகவும் மற்றுமுள்ள தினங்களில் யாருவர் இவ்விடம் வந்து இந்த தீர்த்த கட்டத்தில் ஸ்நானம் செய்து புலால் மது நீக்கி இவ்விடம் எழுந்தருளி இருக்கும் மூர்த்திகளை வழிபட்டு தரிசனம் செய்பவருக்கு எல்லாம் எல்லா இன்னல்களையும் நெருப்புப்பட்ட பஞ்சு பொதி போல் நாசம் செய்து புத்திர பௌத்திராதி அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ வைக்க வேண்டும் என பகவானை பிரார்த்தித்து வணங்கி வரம் வாங்கி நிற்கும் சமயம் தேவர்கள் வான்முகட்டில் இருந்து மலர் மாறி பொழிய அன்று முதல் மலர் சொரிமுத்தையனார் என்ற பெயர் தாங்கி அருள்மிகு மகாலிங்கம் சங்கிலிபூதத்தார் காத்தவராயன் மேல்வாசல் பூதம் மேல்வாசல் விநாயகர் தட்சிணாமூர்த்தி கும்பமாமுனி பெரிய சுவாமி பாதாளபூதம் உத்தரகாளி கரடிமாடன் பிரம்மயக்ஷி பேச்சி ஜோதிருத்ரன் என்ற சுடலைமாடன் கருப்பன் கருப்பி தளவாய் மாடன் தூண்டில் மாடன் பட்டவராயன் முதலான இன்னும் பல தெய்வங்களுடன் காட்சி கொடுத்து மறைந்தார். அத்தலமே இன்று மலர் சொரிமுத்தையனார் திருக்கோயில் என்ற நிலையில் பக்தர்கள் கோடிக்கணக்கில் வந்து வழிபட அருள் பெற பரம்பொருள் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது. அருள்மிகு மலர் சொரிமுத்தையனார் பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். மனமே, நமக்காக வாய்த்த குலதேவரின் மகிமைதான் ஆதிசேஷன் வாக்கு முழுதும் அடங்காத வன்மைதனையான் அற்ப மனிதர்கள் உரைப்பதாமோ? தனது பொன்னம்பலத்தில் எங்கும் சந்திரோதயன் திரிலோக்கியன் சம்மோகனன் தரணியில் அன்னை பரிபூரணன் பக்தி சந்தகமும் செய்திருப்போம் ஜன ஜமுக மகாமேரு சிகாமணி தீரனே தீவினைகள் மாற்றி மேலும் செல்வங்களாம் பக்தி முத்தி கல்வி சந்ததிகளும் தந்து சிந்தைதனில் வீற்றிருப்பாய். புனுகு சவ்வாது கஸ்தூரி இவை ஆதி பூசும் மிருக பூதகண நாதனும் பொன் சொரியும் முத்து பொதியமலை சாரலில் வீற்றிருக்கும் உத்திரஜன் புத்திர சந்தானபதியே தஞ்சமென்று வந்தவருக்கு தருணத்தில் முன்னின்று காட்கின்ற கோமான் சவாரி வருகிறதை பார். உலகில் அந்தனர் சதுர்வேத மாறி பொழிய வெஞ்சிலை பூதம் எதிரேற்று கட்டியம் கூற வேதாளம் கொடைபிடிக்க பிறகினி சுந்தர யக்ஷியும் முல்லை குமாரியும் வெண் சாமரங்கள் வீச அஞ்சா தரண வெறியன் அடப்பம் எடுக்க அசதி களஞ்சிதம் ஏத்த அமராதியர் புஷ்ப வருஷம் சொரிய வெடி வினோதங்கள் அகில வாத்தியமும் முழங்க கொஞ்சம் கருணாகரன் ஜெகன்மோகன் பொங்கும் வாக்கியங்கள் தருவார். பொன் சொரியும் முத்து பொதிகை சாரலில் வீற்றிருக்கும் உத்தரஜன் சந்தானபதியே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். ஆதாரமான பொன்னம்பலவனும் பவனியாய் சவாரி வருகிறதை பார். ஆரியப்பட்டரோடு ரணவீரன் உடைவாள்
கொண்டு அகம்பிடி பிடித்து வரவும் பாதாள பூதம் எதிர்சூது சாவலன் படசங்கள் பெயர் பெற்ற நீலகண்டன் இருளன் அண்டையில் பலவேசம் ஆடலறிவன் தவசி வாதாடும் வன்னியன் தூதுவனோடு சுடலை மாடனும் கூடி வருவார். மந்திரமூர்த்தி தலைவரும் துயரகற்றி நம் மனதை நிஷ்டையில் ஆழ்த்துவார். பூதாதிபன் துரிய வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் போதும் பொருளாம் பொன் சொரியும் முத்து பொதிய சாரலில் விற்றிருக்கும் உத்தரஜன் புத்திர சந்தானபதியே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். எங்கும் நிறைந்த சிவன் அங்கம் புணர்ந்து மால் ஈன்றெடுத்த ஆண்ட பெருமான் இக்கலியுகத்தில் கருணை கடல் இவருக்கு நிகர் இவ்வுலகத்தில் தன் கரண சிங்கமென நீ கனக சங்கிலி தோழன் இருளன் காளி தனவாய் துஷ்டரை விரத்தும் அடையோட்டி காட்டாரி முத்தோடு பட்டவராயன் தூங்கன் சுருட்டி முருகன் சரடு சூட்டியும் சூழ்ந்து இளங்கரும் பக்தஜன் கரங்கன் என்னும் துன்பம் துடைத்து அருள் இன்பம் கொடுத்து உபரி தொண்டரை ஆட்கொண்டிருப்பார். பொங்கு புகழ் பொன்னாட்டு சிங்க நகர் தென்னாட்டு புரவி புலி தென்னாட்டு புலி ராஜகுல தேவன் பொன் சொரியும் முத்து பொதிகை சாரலில் வீற்றிருக்கும் உத்தரஜன் புத்திர சந்தானபதியே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். சீரணி கரந்தையர் சேரிணக்கம் செய்து செல்வம் கொளுத்ததும் இவரே செட்டி வேஷம் பூண்டு வந்து சில துஷ்டரை சிதைத்ததும் இவரே தரணியில் ஆரணன் காரணத்தால் வந்து தலைச்சுமடு எடுத்ததும் இவரே தலையழுந்தி ஆண்டவன் சிலை கொண்டு இடித்ததும் ஸ்நானம் கொடுத்ததும் இவரே வாரணம் மீதேறி கோரங்கன் செய்ததில் மந்தகம் உடைத்ததும் இவரே மனதிறக்கம் கொண்டு தமது செங்கையினால் மைந்தர் வரம் தருவதும் இவரே பூரணானந்த ஜெயவீர மணிதாசன் போற்றும் குலதெய்வம் இவரே பொன் சொரியும் முத்து பொதிகை சாரலில் விற்றிருக்கும் உத்தரஜன் புத்திர சந்தானபதியே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி. புஷ்கலை மற்றும் பூரண கலை விவரம். புலிஞன் என்ற நேபாள நாட்டு அரசனின் மகள் இளவரசி புஷ்கலை. இவள் சிவசக்தி மிகுந்தவள். தன் பெண்ணை காளி தேவிக்கு நரபலி கொடுத்தால் தான் மூப்பிண்டு பலகாலம் வாழலாம் என்று மாந்திரீகர் ஒருவர் கூறியதை புலிஜன் நம்பினான். அதனால் மன்னன் தன் மகள் என்னும் என்றும் நினைக்காமல் புஷ்கலையை பலியிட அழைத்துச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த புஷ்கலையை சிவபெருமான் கைவிடவில்லை. ஐயனாரை அனுப்பி புஷ்கலையை காக்கும்படி கூறினார். புலிஞனின் முன்பு ஐயனார் தோன்றினார். பலியிடும் நோக்கத்துடன் தன் மகளை அழைத்துச் சென்று கொண்டிருந்த புலிஞன் ஐயனாரின் இனம் புரியாத ஈடுபாடு கொண்டான். அவரே தனக்கு மருமகனாக வேண்டும் என்று விரும்பினான். மகளை பலியிடும் எண்ணம் விலகியது. அரசன் விரும்பியபடியே புஷ்கலையை ஐயனார் மணந்து கொண்டார். ஒரு சமயம் பிஞகன் என்னும் மன்னன் காட்டில் வேட்டைக்கு சென்ற பொழுது வழி தவறி இருட்டில் சிக்கி தவித்தான். அப்போது அவனை காப்பாற்றும்படி ஐயனாரிடம் வேண்டினான். அவரும் மன்னன் முன் தோன்றினார். மன்னனை இருட்டில் இருந்தும் கள்வர்களிடந்தும் மீட்டு நகரில் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த மன்னன் தன் புதல்வியான பூரணை என்பவளை ஐயனாருக்கு மணம் செய்து கொடுத்தான். இவ்விதம் தனது 2 சக்திகளுடன் இருக்கும் சாஸ்தாவை தர்மசாஸ்தா என்றும் தனித்திருக்கும் சாஸ்தாவை பாலசாஸ்தா என்றும் கூறுவார்கள். இந்திராணியை அசமுகியிலிருந்து காப்பாற்றிய ஐயனார் சீர்காழியில் தென்பாதி தெருவில் இருக்கிறார். அப்பகுதிக்கு கைவிடாஞ்சேரி என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம்.